நடிகர் திலகம் அப்படின்னு வாயை திறந்தாலே ஜனங்களின் மனதில் முதலில் மலர்வது பாசமலர். பாசமலர் பற்றி ஏதும் சொல்லாமல் சிவாஜி அவர்களுடைய சரித்திரத்தை எழுதுவதா அப்படின்ற உங்களின் பதற்றமும் பரிதவிப்பும் எனக்கு புரிகிறது. தமிழ் சினிமாவின் தலை சிறந்த 5 தரமான படங்களில் எப்போதும் முதலிடம் பெறுவது பாசமலர் திரைப்படம். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் திரை இசை தாலாட்டு பாடல்களில் மலர்ந்தும் மலராத தேன் மழையாக பொழியும். பாசமலர் கண்ணதாசன் சூட்டிய காவிய பெயர். சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிநேகிதர்கள் MR சந்தானம், பிரபல நடிகரும் டைரக்டருமான சந்தான பாரதியுடைய அப்பா மற்றும் சென்னை பிரபாத் டாக்கீஸ் உரிமையாளரின் மகன். சினிமா விளம்பர பேனர்கள் தயாரித்த மோகன் ஆர்ட்ஸ் மோகன் ஆகியோரின் கூட்டு தயாரிப்பு தான் பாசமலர். திட்டமிட்டு தரமான ஒரு வெற்றி சித்திரத்துக்கான பிள்ளையார் சுழி புனிதமான கிறிஸ்துமஸ் தினத்தில் போடப்பட்டது. 1960 டிசம்பர் 25ஆம் தேதியன்று நெப்டியூன் ஸ்டுடியோ மெக்ரெனட் ஊழியர்கள் உருவாக்கிய சாக்லேட் கேக்கில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு பாசமலர் அப்படின்னு வெண்ணிற கிரீம்ஸில் எழுதப்பட்டு இருந்தது. கேக்கின் முதல் துண்டை ஆரூர் தாஸுக்கு ஊட்டினார் சிவாஜி அவர்கள். எல்லாரும் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள். ஜெமினி சாவித்ரியின் கரவொளி அனைவரையும் மிஞ்சியது. கதை மலையாள எழுத்தாளர் KP கொட்டாரக்கரா, இயக்கம் A பீம்சிங் அவர்கள், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன், வசனம் ஆரூர் தாஸ் அப்படின்னு வெவ்வேறு மண்ணின் மைந்தர்களின் மகத்தான பங்களிப்பு. அவர்களில் பீம்சிங்கின் பூர்வீகம் சுவாரஸ்யமானது. கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த காலத்துல ஜாதி மத இன வேலிகளை கடந்த பரிசுத்த இதயங்களின் தன்னலமற்ற இமாலய அன்பின் எதிரொலி அவர். ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த அகர் சிங்கின் மகன்தான் பீம்சிங். அவரது தாயார் ஆந்திரத்தை சேர்ந்த ஆதியம்மாள், மனைவி சோனாபாய், மாமனார் தஞ்சாவூரின் ராகவாச்சாரி அப்படின்ற தமிழ் ஐயங்கார், மாமியார் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். பீம்சிங்கின் மைத்துனரும் சோனாபாயின் அண்ணனுமாகிய கிருஷ்ணன் பராசக்தியில் நடிகர் திலகத்தை அறிமுகப்படுத்தியவர். கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்களிடம் உதவியாளராக இருந்தவர்தான் பீம்சிங். தனது வழிகாட்டிகளையும் கடந்து வாகை சூடினார். பீம்சிங் கிருஷ்ணன் இருவரின் குடும்பத்தில் நடந்த மாமன் மச்சான் உறவு சிக்கல்கள், சந்தானம் மற்றும் மோகன் ஆகியோரின் வீடுகளில் நடைபெற்ற பாச போராட்டங்கள் ஆகியன கலந்து அண்ணன் தங்கை நேசத்தை சொல்லும் திரைக்கதை தயாரானது. ஜெமினி சாவித்ரி நடித்த சௌபாக்கியவதி படத்தின் வசனகர்த்தா ஆரூர் தாஸ். அவருடைய இலக்கிய நயமிக்க உரையாடலுக்கு ஒளிமயமானதோர் எதிர்காலத்தை ஏற்படுத்த விரும்பியது ஜெமினி சாவித்ரி ஜோடி. 1957 சௌபாக்கியவதி டைட்டிலில் நடிகைகள் பட்டியலில் முதலில் இடம்பெற்றது. எடுத்த எடுப்பில் சாவித்ரி அவர்களின் பெயர். அதுக்கப்புறம்தான் ஜெமினி உட்பட மற்றவர்கள். ஜெமினி அவர்களை விடவும் உச்ச நட்சத்திர அந்தஸ்து சாவித்ரி அவர்களுக்கு. பீம்சிங்கின் படங்களில் பெரும்பாலும் உரிமை பெறப்பட்ட வங்காள, மராத்திய, மலையாளத்தின் உள்ளம் முறுக்கும் கதைகளோ அல்லது சோலைமலை, பிலஹரி போன்ற தமிழர்களின் படைப்புகளோ இடம்பெறும். திரைக்கதைக்காக வலம்புரி சோமநாதன், இறைமுடிமணி, ராம அரங்கண்ணல் உள்ளிட்ட குழு தனியே செயல்படும். வசனம் எழுதவும் KS கோபாலகிருஷ்ணன் போன்ற திறமை வாய்ந்தவர்கள் இருந்தார்கள். குடும்ப கதைகளுக்கு ஆரூர் தாஸ் சிறப்பாக வசனம் எழுதுவார். அவரையே பாசமலர் திரைப்படத்துக்கு எழுத சொன்னால் நன்றாக இருக்கும். சாவித்ரி ஆரூர் தாஸுக்காக இப்படி சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க. பீம்சிங் நினைத்தால் ஆரூர் தாஸின் வாழ்வு மலரும் என மனமாற விரும்பினாரு. ஹீரோ ஒப்புக்கொண்டால் தனக்கு ஆட்சேபனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பீம்சிங். சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாயிலிருந்து உதிரும் சொற்களில் சிறைப்பட்டிருந்தது சினிமா உலகம். நடிகர் திலகத்தின் கடைக்கண் பார்வைக்காக மாபெரும் ஸ்டூடியோ அதிபர்கள் தவம் கிடந்தார்கள். அவர்களுக்கு முன் ஆரூர் தாஸ் எம்மாத்திரம். பாசமலர் டயலாக் விஷயமா சிவாஜி அண்ணா கிட்ட பேசினீங்களா? என்ன சொல்றாரு? புது பையன்னு சொல்கிற, பார்க்கலாம்னு இழுக்கிறான். அதோட இவன் வேற அவன் கிட்ட வரமாட்டேங்கிறான்.
ஆரூர் தாஸுக்கும் சிவாஜி அவர்களுடைய சிறப்புகள் தெரிந்திருந்தது. எளிய திரைப்படைப்புகளின் சுயமரியாதை, தன்மானத்தை அவமதிக்கும் அலட்சிய போக்கு, குறும்பு, கேலி, கிண்டல், எகத்தாளம், ஏளனம், நக்கல், நையாண்டி, பரிகாசம் அனைத்துக்கும் அதிபதி சிவாஜி அவர்கள். உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் உற்சாகத்தில் தன்னை உதாசீனப்படுத்திவிட்டால் சொர்க்க வாசலாக தேவர் ஃபிலிம்ஸ் துணை இருக்கும்போது சிங்கத்திடம் வலிய போய் சிக்குவானேன். பாசமலர் திரைப்படத்துடைய வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமைந்தது ஆரூர் தாஸுடைய எழுத்து அப்படின்னா யாருமே கோபிக்க மாட்டார்கள். பாசமலரில் நடித்ததற்காக மட்டுமல்ல, ஏழை எழுத்தாளனின் திறமை வெளிப்பட உதவியதற்காகவும் சாவித்ரி அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர். 1961 மே 27 தமிழக மக்கள் நாட்டிய பேரொளி பத்மினியுடைய திருமணத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அன்று பாசமலர் ரிலீஸும் கூட. திரை ரசிகர்களுக்கு இரட்டை தீபாவளிகளின் வான வேடிக்கை, இன்ப வெளிச்சம். பாசமலர் விளம்பரங்கள் ஏற்கனவே ஜனங்களின் எதிர்பார்ப்பை நாளுக்கு நாள் கூடுதலாக்கியிருந்தது. சேர்ந்தே பிறந்து சேர்ந்தே வளர்ந்து சேர்ந்தே மறைந்த செல்வங்களின் கதை. இது போஸ்டர்களில் வெளியான முதல் விளம்பரம். சினிமா வெளிவந்து 50 நாட்களை கடந்த பின்னும் தினசரிகளில் மட்டுமல்லாமல் வார இதழ்களையும் கூட விளம்பரங்கள் தொடர்ந்தன. படம் என்கிறார் சிலர், பாடம் என்கிறார் பலர். பாசமலர் கிளைமேக்ஸ் காட்சியை பற்றி எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். கருப்பு வண்ண சேலையில் கவலை ரேகைகள் வழியும் சோகம் விழுங்கிய முகத்தில் அரிதார பூச்சு அதிகமின்றி சாவித்ரி செட்டுக்குள் வந்தார். ஏதோ இழவு வீட்டுக்குள்ள நுழைவது மாதிரியான தோற்றம். குறும்பு கொப்பளிக்க உலா வரும் ஜெமினி அவர்களும் சும்மா எட்டி பார்த்துவிட்டு ஓடிப்போனார். இறப்பதற்கு தயாராக சிவாஜி அவர்கள் தனது கடைசி வார்த்தைகளுக்காக காத்திருந்தார். நடிப்புக்காக பெற்ற ஆசிய விருதை கடந்து உலக கலைஞனாகும் கனவுகள் அவருக்குள் கனல் விரித்து எரிமலையை ஏற்படுத்தின. சிற்றுண்டி, மதிய உணவு இரண்டையும் தவிர்த்து அன்றைக்கு பட்டினி. வழக்கமான நட்சத்திர தடபுடல், ஆமாம் சாமிகள் ஜால்ரா கூட்டம் அருகில் வர அனுமதி இல்லை. சிவாஜி ஃபிலிம்ஸ் காசோலையில் கையெழுத்து அப்படின்னு அலுவலக பணிக்கும் கூட தடை. வான்மழை போல் சகோதர வேதனையை கொட்டி தீர்க்க வேண்டும் அப்படின்ற முடிவோடு சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் கிளிசரினை மறுத்தார்கள். ஒப்பற்ற நடிப்பின் பல்கலைக்கழகங்களுக்கு ஒத்திகையா? ரெடி, டேக், ஆக்ஷன். விட்டல்ராவின் கேமரா ஓடியது. அண்ணன் பார்வை இழந்து நிற்கும் பரிதாபத்தை கண்டு தங்கை கதறுகிறாள். நீங்கள் மௌனமாயிருந்தாலும் 1000 அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே, அந்த கண்கள் எங்கே அண்ணா? வைரம் போல் ஜொலிச்சு வைரிகளையும் வசீகரிக்கக்கூடிய உங்க அழகான கண்கள் எங்கே அண்ணா? உணர்ச்சி வசப்பட்ட உச்சகட்ட நடிப்புல சாவித்ரி அவர்களுக்கு வைரி அப்படின்ற அவ்வளவு அறிமுகமில்லாத வார்த்தை ஞாபகம் இல்லை. விரோதி அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. வைரி, விரோதி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். பின்ன என்ன அம்மாடி, பீம்பாய் பர்ஃபார்மன்ஸ் ஓகேயா? உயிருருகும் நேரத்திலையும் ராஜசேகரன் மெல்லிய வறட்சியான குரல்ல ராதாவுக்காக பரிந்து பேசினார். சாவித்ரி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, இந்த தடவை சரியா சொல்றேன், அது நல்ல டயலாக், ஒன்ஸ் மோர் டேக் ப்ளீஸ் அப்படின்னு கொஞ்சம் குரலில் வற்புறுத்த வைரி மிக சரியாக ஒலித்தது. ஆனால் முந்தைய டேக்கில் பொங்கிய அணை மீறிய உணர்ச்சி வெள்ளம் காணாமல் போய்விட்டது. முதல் ஷாட்டையே வச்சுக்கலாம் அம்மாடி அப்படின்னு ஆறுதலாக சிவாஜி அவர்கள் சொல்ல, சாவித்ரி அவர்கள் கூனி குறுகி போய் தன் இரு கைகளாலும் முகம் பொத்தி நிஜமாகவே அழுதிருக்கிறாங்க. திரைப்பட வசனகர்த்தாவாக என்னுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் எத்தனையோ படங்களுக்கு எழுதி எண்ணற்ற நடிகர் நடிகைகள் நடித்ததில் வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தன்னை அறியாமல் மாறி போனதற்காக வருந்தி கண்ணீர் விட்டு அழுத ஒரே ஒரு நடிகை சாவித்ரி மட்டுமே அப்படின்னு ஆரூர் தாஸ் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.